என்னங்க இன்னைக்கு என்ன டிஷ் செஞ்சு காமிக்க போகிறேன்னா கம்பு பொங்கல் தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய டிஷ்ஷுங்க இது. நான் எப்படி செய்கிறேன் என்னங்கிறது இந்த வீடியோ முழுவது பாருங்கள். இந்த கம்பு பொங்கலுக்கு பாருங்கள், நான் முழு கம்பு ஒரு டம்ளர் எடுத்துருக்குறேங்க. இப்போ நம்ம எந்த டம்ளரில் கம்பு எடுத்தோமோ அதே டம்ளரில் 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துருக்குறேங்க. முதல்ல என்ன செய்கிறோன்னா, இந்த முழு கம்பையும் பாசிப்பருப்பையும் நல்லா 2 தடவை பிசைஞ்சு கழுவிக்கலாங்க. பாருங்கள், கழுவும் போது இந்த மாதிரி பொட்டெல்லாம் வருங்க, அதை வடிச்சிருங்க. கழுவுன கம்பையும் பாசிப்பருப்பையும் தண்ணி வடிய விட்டுறலாங்க. 3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, தண்ணி வடிகிட்டுங்க. அப்புறம் கம்பு வறுத்துக்கலாங்க. தண்ணியெல்லாம் பாருங்கள் வடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு வடக்கல்ல போட்டு ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி வறுக்கணுங்க, நல்லா வாசனை வருதுங்க பாசிப்பருப்பு. இப்போ நம்ம அடுத்தது என்ன செய்கிறோன்னா, இது ஆறுன பிறகு ரவை பதத்துக்கு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு ப்ரெஷர் ஃபேன் ஒன்று அடுப்பில் வச்சுருங்க. அதில் பாருங்கள், நம்ம கம்பு எடுத்தோம் இல்லைங்களா, அந்த டம்ளரில் 6 டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டுங்க. பாருங்கள், தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது. கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. இஞ்சி துருவல் பாருங்கள், இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் 2 கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஆகிற மாதிரி பெருங்காயத்தூளுங்க, அதையும் போட்டுருங்க. இந்த பொங்கலுக்கு தேவையானதுங்க உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அந்த கம்பையும் பாசிப்பருப்பையும் இதோடு சேர்த்திடலாங்க. நல்லா கலக்கி விடுங்க. கலக்கி மூடி போட்டு மூடிங்க. 7 விசில் விட்டுருங்க. மீடியத்தில் வச்சுக்கோங்க அடுப்பு. 7 விசில் வந்து நிறுத்தி இருக்குதுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது என்ன இப்படி கொலன்னு இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க. நல்லா கலக்கி விடுங்க. கம்பு வந்துங்க, கூழ் வச்சாலும் சரி, சாப்பாடு வச்சாலும் சரி, இந்த மாதிரி தான் இருக்குங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நல்லா கலக்கி விடுங்க. அப்போ தாங்க இந்த கம்பும் இந்த பாசிப்பருப்பும் சேர்ந்து கெட்டியாகுங்க. உங்களுக்கு ஆற நல்லா உருண்டு திரண்டு வருங்க. நல்லா கலக்கியாச்சுங்க. ஒரு 5 நிமிஷம் ஆறட்டுங்க. பாருங்கள், குக்கருக்கெல்லாம் நல்லா ஒட்டவே இல்லை பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கலக்கிடுங்க. ஆறட்டுங்க. பொங்கலுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாங்க. பாருங்கள், இந்த கம்பு பொங்கல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ நெய் ஊற்றினாலும் அந்த கம்பு எடுத்துருங்க. கூட என்ன பண்ணுறீங்கன்னா, ரீஃபைண்ட் ஆயில், வாசனை இல்லாத ஆயில் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கிறேங்க. 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றிக்கிறேங்க. காயிட்டுங்க. சீரகம் குறுமிளகு இடித்து வச்சுருக்குறேங்க, அது இதோடு சேர்த்திடலாங்க. முந்திரி பாருங்க, 10-15 முந்திரி சேர்த்துக்கலாங்க. ஒரு இனுக்கு கருவேப்பில்லைங்க, அதையும் இதோடு சேர்த்துங்க. சேர்த்துட்டு நல்லா பொன்னிறம் ஆகிற மாதிரி வறுத்துக்கோங்க. இது பொங்கலோடு சேர்த்திடலாங்க. நல்லா ஒரு கலக்கி விட்டுருங்க. இந்த ஆயில் நெய்யும் உள்ளே இறங்கும் போது தாங்க பொங்கல் வந்து நல்லா டைட் ஆகும். அவ்வளவுதாங்க, சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ வாசனையாக இருக்குது. நெய்யுடைய வாசனை, சீரகம் குருமிளகுடைய வாசனை அவ்வளோ நல்லா இருக்குங்க. இவ்வளவுதாங்க, கம்பு பொங்கல் ரெடிங்க. கம்பு பொங்கல் பாருங்கள், சூப்பராக ரெடியாக இருக்குங்க. அவ்வளோ வாசனையாக இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு பாருங்கள், சைட் டிஷ் என்னென்னா கத்திரிக்காய் கொத்துங்க, வரமிளகாய் போட்டு தேங்காய் சட்னி ஆட்டி இருக்கிறேங்க. இதுதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலையில் டிஃபனு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.